அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாதம் வளர்பிறை பஞ்சமி சக்தி வாய்ந்த பஞ்சமி. இந்த பஞ்சமி தினத்தன்று உங்களுடைய நகை அடமானத்தில் இருக்கின்றது அப்படின்னா அந்த அடமான நகையை மீட்பதற்காக இந்த ஒரு பரிகாரம் செய்து பாருங்கள். நிச்சயமாக அடுத்த வருகின்ற வளர்பிறை பஞ்சமிக்குள்ளே உங்களுடைய நகை உங்கள் கையில் இருக்கும். இந்த பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும், எந்த இடத்தில் வைக்க வேண்டும், எத்தனை மணிக்கு நம்ம செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நமக்கு வளர்பிறை பஞ்சமி சனிக்கிழமை இருப்பதனால் ரொம்ப விசேஷமானது. வராகி அன்னைக்கு உரிய நாளே சனிக்கிழமை. சனிக்கிழமை நமக்கு வருவதனால எத்தனை மணிக்கு இந்த பரிகாரம் செய்ய வேண்டும், இதற்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பரிகாரம் செய்வதற்கு கல்லுப்பு கட்டாயமாக தேவை. வெர்லி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் கட்டாயமாக தேவை. குண்டு மஞ்சள் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம். இந்த பொருளை வைத்து நம்ம இது எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, வராகியை வழிபாடு செய்துட்டு நீங்கள் மாலை 6 மணிக்கு வழிபாடு செய்தாலும் சரி, அல்லது இரவு 8 to 9 வழிபாடு செய்தாலும் சரி, வழிபாடு செய்துட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் அடுத்து கூட செய்யலாம், ஒன்று தவறில்லை. இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரம் செய்யணும். குறிப்பிட்ட நேரம் எந்த நேரத்தில் நீங்கள் செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னா, சனிக்கிழமை இரவு 8 to 9 சனி ஹோரையில் இந்த பரிகாரம் நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது தான் உங்களுடைய அடமானத்தில் இருக்கிற நகை சீக்கிரமாக உங்கள் கைக்கு சேரும். இந்த பரிகாரம் செஞ்சாலே நமக்கு பார்த்தீங்கன்னா அடமானத்தில் இருக்கிற நகை கைக்கு சீக்கிரமாக வரும். எப்படி நம்ம செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நான் செய்முறை விளக்கமாக நான் கொடுக்குறேன். நம்ம வராகி எண்ணெயை மனமுருகி நகை அடமானத்தில் மீட்க வேண்டும் தாயே அப்படிங்கிறத வேண்டிட்டு இந்த பரிகாரம் செய்யும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இந்த பரிகாரத்துக்கு ரொம்ப முக்கியமானது இன்னொன்று நமக்கு தேவைப்படும். அது என்ன அப்படின்னா, நீங்கள் அடமானம் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த நகையோட சிட்டை நமக்கு தேவைப்படும். அதை நீங்கள் பத்திரமா வைக்கணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அது இருந்தால் தான் நம்மளால் நகையை திருப்ப முடியும். அந்த சிட்டையை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மஞ்சப்பை நம்மக்கிட்ட இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மஞ்சப்பைக்குள்ளே வச்சுருங்க. அந்த சிட்டையை வைத்து நீங்கள் அதற்கு மேலே இந்த பரிகாரத்தை நீங்கள் வைக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நமக்கு நகை நம்ம கைக்கு சீக்கிரமாக வரும். இதை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா, கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கல்லுப்பு நிறைவாக பரப்பிக்கோங்க. பரப்பிட்டு வெர்லி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சளை அந்த கல்லுப்புக்குள்ளே சொருக வேண்டும், உள்ளே வைக்க வேண்டும். அதே போல் 5 ரூபாய் நாணயமும் ஒன்று வேண்டும். அந்த 5 ரூபாய் நாணயமும் நீங்கள் கையில் வச்சுட்டு வராகி எண்ணெய் பிரார்த்தனை பண்ணிவிட்டு, உங்களுடைய எத்தனை பவுன் நீங்கள் நகை அடமானத்தில் வச்சுருக்கிறீங்களோ அதை நீங்கள் வராகி மன்னிட்டு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு, எனக்கு அடுத்த பஞ்சமிக்குள்ளே கைக்கு வரணும் தாயே அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிவிட்டு, அடுத்து அந்த 5 ரூபாய் நாணயத்தையும் வச்சுருங்க. வெர்லி மஞ்சள் மற்றும் அல்லது குண்டு மஞ்சள் 5 ரூபாய் நாணயம். இந்த வெர்லி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துகிட்டு நீங்கள் இந்த பரிகாரம் செய்துட்டு இதை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, உங்களுடைய பீரோவில் ஒரு மஞ்சப்பை எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சப்பைக்குள்ளே அந்த சிட்டையை வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே உங்கள் பீரோலுக்கு மேலேயோ அல்லது நீங்கள் பீரோலுக்குள்ளேயோ இல்லை எங்கே அந்த நகை சிட்டையை நீங்கள் வைப்பீங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க. அந்த மஞ்சப்பைக்கு மேலே இந்த கல்லுப்பை அப்படியே வச்சுருங்க. இதை எடுத்துகிட்டு போய் அந்த கண்ணாடி பவுல் எடுத்துகிட்டு போய் அதற்கு மேலே வச்சுருங்க. உங்களுக்கு அடுத்த வளர்பிறை பஞ்சமி வருவதுக்குள்ளே உங்கள் நகை உங்கள் கையில் இருக்கும். நகை கைக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, இந்த கல்லுப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கல்லுப்பில் வச்சு எடுத்துருங்க. வச்சு எடுத்துகிட்டு அதற்கப்புறம் நீங்கள் சுத்தப்படுத்திட்டு நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு அதற்கப்புறம் அந்த நகை அடமானத்திற்கே நீங்கள் போகவே கூடாது அப்படிங்கிறத வராகி என்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை நீங்கள் பயன்படுத்துங்க. ரொம்ப நல்ல மாற்றங்கள் இந்த பரிகாரத்தின் மூலமாக கிடைக்கும். நிறைய பேர் இந்த கல்லுப்பு பரிகாரம் செய்து நிறைய பேர் நகை அடமானத்துலேருந்து மீட்டு எடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு மிராக்கள் கொடுக்கும் இந்த கல்லுப்பு பரிகாரம். என்ன கேட்குறோமோ அது அப்படியே நமக்கு நடத்தி வைக்கும். வராகி அம்மனுக்கு இந்த பஞ்சமி தினத்தன்று செய்யும்போது வராகி அன்னை உங்களுக்கு சீக்கிரமாக அந்த நகையை உங்கள் கைக்கு சேர்த்து விடுவாங்க. நீங்கள் நம்பிக்கையோடு இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். அந்த வெர்லி மஞ்சளோ அல்லது குண்டு மஞ்சளோ நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அது வராகி எண்ணெயாக நீங்கள் நினைத்து அதை வைத்து பாருங்கள். வராகி எண்ணெய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே நீங்கள் 3 பவுன் வைத்திருந்தாலும் சரி, 5 பவுன் வைத்திருந்தாலும் சரி, 10 பவுன் வைத்திருந்தாலும் சரி, எத்தனை பவுன் நகை அடமானத்தில் வச்சுருந்தாலும் அதை சீக்கிரமாக உங்கள் கைக்கு வர வைப்பாங்க. ஒரு நிமிடத்தில் நமக்கு அதிர்ஷ்டம் நிச்சயமாக அடிக்கும். இறைவன் நினைத்தால் அடுத்த நொடி நம்ம கைக்கு நம்மளுடைய நகை இருக்கும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். இந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை சனி ஹோரையில் செய்யும்போது நமக்கு இன்னமும் பவர் அதிகமாக இருக்கும். சனிக்கிழமை இரவு 8 to 9 மணிக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டும். செய்து பாருங்கள். இறை அருளால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த கல்லுப்பை, இந்த மஞ்சள், இந்த 5 ரூபாய் நாணயம் எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா, உங்களுடைய நகை ஒரு மாதத்தில் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் வைத்து பாருங்கள். நீங்கள் நகை உங்கள் கைக்கு வந்த பிறகு அதற்கப்புறம் இந்த கல்லுப்பையும் இந்த மஞ்சளையும் எடுத்து
கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம். அந்த நாணயத்தை எடுத்து நீங்கள் சுத்தப்படுத்திட்டு மற்ற ஏதாவது ஒரு பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னா அதை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா கோவில் உண்டியில் நீங்கள் போட்டுடலாம். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள், அதிர்ஷ்டம் நிச்சயமாக உங்களுக்கு வரும். அதிர்ஷ்டம் நிச்சயமாக நம்மளுடைய கதவை தட்டும். நீங்கள் நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். வராகி என்னை அருளால் பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே எத்தனை பவுன் நகை இருந்தாலும் அது உங்கள் கைக்கு வர வேண்டும் அப்படிங்கிறத இறைவனிடம் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல், பஞ்சமி தகவல் தெரிந்துக்கலாம் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.